வெளித்துளியின் வணக்கங்கள். இப்போ ஏற்கனவே 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 16 17 நினைக்கிறது தெரியல. ஸோ அந்த தேதியில் வந்துட்டு ஒரு பத்திரிகை செய்தி, ஃபினான்ஷியல் காரணத்தினால இந்த தேர்வு ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஒவ்வொரு தகவலாக சொல்லி, ஸோ இப்படியாக கடந்த காலங்கள் இது, இப்போ எப்படியாக அடுத்து வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ரிசல்ட் வெளியிடலை, எதுக்கு உதவி பேராசிரியருக்கு தான் நான் சொல்கிறேன், இப்படியானதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு அதை பேசும்போது ஸோ நம்ம ஆதங்கத்தோடு சேர்த்து தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரிசல்ட் வெளி வர வேண்டும். ஏன் வந்துட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த தேர்வு நடத்தினதே முதல்ல தவறு. இப்போ வந்துட்டு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே தேர்வர்கள் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. ஸோ எப்போ தான் ரிசல்ட் வரும்? ஏன்னா இப்போ டிஆர்பியை பல தேர்வுகள் இருக்குது. ஸோ எத்தனை தேர்வுகள்லாம் அந்த தேர்வுகள்லாம் என்னவாக போகுது அப்படிங்கிறதுல இப்போ வந்துட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் அடுத்தடுத்து லிஸ்ட்லாம் வெளியிட்டாங்க. இதில் சில உறவுகள் இந்த பிஜிடிஆர்பிக்கு இதே போல் வந்து செகண்ட் லிஸ்ட் வருமாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வரணும் அப்படிங்கிறதா, ஆனால் வருமா அப்படிங்கிறது நம்ம உறுதிப்பட சொல்வதற்கு இல்லை, ரைட்டுங்களா? ஸோ ஆனால் வந்தாலும் மகிழ்ச்சி தான். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு நம்ம தகவல் கொடுத்துருவோம். அதே போல் என்னன்னா, இந்த பத்திரிகை செய்தியில் ஃபினான்ஷியல் காரணம் காட்டி இந்த தேர்வு வந்துட்டு ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து சுட்டி காட்டியிருந்ததுனால இப்போ அதற்கு போட்டியா இன்னொரு செய்தி வந்துட்டு இப்போ வந்திருக்குது. ஸோ இதில் என்னன்னா, இந்த பத்திரிகை செய்திகள்லாம் வந்துட்டு இப்படி இருக்குங்கிற தகவலை நம்ம கொண்டாந்து உங்கள்ட்ட சேர்க்குறோம். உங்களை குழப்புவதற்காக இல்லை. இப்படியான ஒரு தகவலும் அதில் வெளியிட்டிருக்காங்களே, ஸோ அப்படியான அது தவறான தகவலாக இருந்துக்கும் பட்சத்தில் வந்துட்டு அந்த பத்திரிகை தான் வந்துட்டு அதற்கு பதில் சொல்லியாகணும். அவங்க தான் அதை வந்து தவறான தகவலை கொடுத்தோம் இல்லை அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும், ரைட்டுங்களா? ஸோ நம்ம அந்த தகவலை தான் நம்ம கொடுத்தோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது, ஸோ அப்போ அந்த தகவல் தவறாக இருக்குமோ, இப்போ தவறாக இருக்குமானால் அப்போ ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்ட்டு வரணும் அப்படிங்கிறதுல அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2708 உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு முடிவு, அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், இப்பவும் நான் ஒரு பத்திரிகை செய்தியில் வந்ததை தான் நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டது. அந்த பத்திரிகை செய்தியில் வந்து ஒன்னொன்னு தெளிவா இந்த தேதியில சொல்லியிருந்தாங்க. இவங்க பொதுவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி இந்த பணியிடங்களுக்கான தேர்வு எழுத சுமார் 47,000க்கு மேற்பட்டோர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருந்திருக்காங்க. இதுல 42,064 பேர் வந்து தேர்வு எழுதி இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்வுக்கான விடை குறிப்புகள் வந்துட்டு கடந்த மாதம் ஜனவரி மாதம் வந்துட்டு வெளியான நிலையில தேர்வு முடிவு எப்போது? இதுதான், இந்த கேள்விகள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது. ஸோ எப்போதாங்க வெளியாகும்? தேர்தலை காரணம் காட்டி தள்ளி போயிடக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, கோர்ட்டை காரணம் காட்டி, ஏன்னா ரிசல்ட் வெளியிடும் போது எலிஜிபிள் கேண்டிடேட் வெளியிடலாமே, கோர்ட் வந்துட்டு எப்படியாக தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ ரிசல்ட் வெளியிடுவதில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். அவசர வழக்காக அதற்கான தீர்ப்பையும் வெளியிட்டாங்கன்னா 6 வார காலங்களில் வந்துட்டு தீர்ப்பு சொல்லப்படும் அப்படிங்கிறதான ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம். அப்போ இந்த 6 வார காலங்களுக்குள்ள அதற்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஸோ அதில் பிஸி ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படியாக அப்படிங்கிறதான் இருக்குது. ஏன்னா அதில் பிஸி ஆயிடுவாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு தேர்தல் பணி கொடுத்துருவாங்க. அப்ப தேர்தல் பணி வந்துருச்சுன்னா அவர்கள் அதுல தான் வந்துட்டு கவனமா இருப்பாங்கன்னா, ஸோ அப்ப இந்த அடுத்தடுத்து இன்டர்வியூ இதுலலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இந்த 6 வாரம் காலங்களுக்குள்ள வந்துட்டு எப்படியாக ரிசல்ட் வரணும் ரிசல்ட் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படியாக தேர்வுகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில அதன்படி தேர்வு முடிவு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரைவில் வெளியாக வாய்ப்பு. நான் கூட நினைச்சேன் தேர்வு முடிவு இத்தனாம் தேதி வெளியாகும், இந்த ஒரு வாரத்துல வெளியாகும், இந்த மாதத்திற்குள் வெளியாகும் அப்படின்ட்டு ஒரு உறுதிப்பட ஒரு தகவல் இதுல சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். பட் வந்துட்டு விரைவில், இதைத்தானே நம்மளும் சொல்றோம். அந்த விரைவில்ங்கிற அந்த தேதி எப்ப அப்படிங்கிறது, அதுதான் சிலர் வந்துட்டு சொல்லக்கூடிய மாதிரி கோர்ட்டில் இருக்குல்ல, அவங்க தீர்ப்பு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிருவோம். சரி, ஓகே. நம்ம அதாவது ஆதங்கமான ஒரு பதிவாகத்தை இதை பதிவு பண்ண வேண்டியிருக்குது.
ஆனால் இந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? ஏன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பதிவு வரும்போது அதை வேகமாக சொன்னீங்க. ஆனால் வந்துட்டு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு தகவல் வந்திருக்குது, அதை நீங்கள் சொல்லலை. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தேர்வு முடிவு எவ்வளவு வேகமாக வரணுமோ வந்துட்டா மகிழ்ச்சி தான். ஆனால் அதிகாரப்பூர்வமான அந்த முடிவுக்காக இன்று இரவே வந்துட்டா கூட மகிழ்ச்சி தானே, யார் வேண்டாங்களா? ஸோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி.